ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். கடந்த ஒரு வார காலமாக வீடியோக்கள் அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலை, ஆலய தரிசனங்கள் நிறைய இருந்ததுனால இந்த ஆலய தரிசனங்களுக்கெல்லாம் சென்றதால வீடியோ போட முடியல. வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவர்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். அதுபோல உங்களுடைய பேராதரவுகளை நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுபோல சப்ஸ்கிரைபர்களுக்கும் நல்ல புதுவிதமான ஜாதகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். அதனால நிறைய ஆலயங்கள் சென்றால் மட்டுமே உங்களுக்கான அந்த பரிகாரங்கள் தலங்களை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ மூலமா சொல்ல முடியும். அதனால ஜாதகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு சொல்வதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டதற்கு சாரி கேட்டுக்கிறேன். வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்னைக்கு நம்ம புதுவிதமான சப்ஜெக்டுகளை பார்க்க போறோம். அதாவது ஜாதகங்கள்ல தினபலன், வாரபலன், மாத பலன், அப்போ வருட பலன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஜாதகங்களையும் ஒரு தனி மனிதனுக்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்கு. அந்த பலன்கள்லாம் எப்படி நம்ம எடுக்கலாம், எந்த மாதிரியாக நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தினபலன்கள்ல தினபலன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்க, இப்ப சூரியன் எங்க இருக்கு, ஒரு நாளைக்கு தினபலன் கோச்சார கிரகம், இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களும் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுபோல சந்திரன் எங்க அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறத மேலும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த தினபலன் பார்க்கும்போது சந்திரனை நம்ம ஆதாரமா வைத்தான் தினபலன் சொல்றோம். இந்த தினபலன் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் எங்க அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும். இப்போ பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இன்றைக்கு இந்த சந்திரன் அமர்ந்திருக்காரு. பூசம் 1, 2, 3ஆம் பாதத்துல, பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம், கடகராசியில சந்திரன் இன்னைக்கு அமர்ந்திருக்காரு. அப்போ தினபலன் எப்படி நம்ம எடுக்கணும்னாக்க, சந்திரன் எங்க அமர்ந்திருக்காரோ, சந்திரன் எங்க அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி, அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி. அப்போ அந்த சனி கோச்சாரத்துல எங்க இருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சனி கோச்சாரத்துல பாத்தீங்கன்னாக்க சூரியனுடைய இணைந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறார். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல அமர்ந்திருக்காரு. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் என்பது பாத்தீங்கன்னாக்க, இப்போ விருச்சிக நவாம்சம், இங்கேயும் பாத்தீங்கன்னாக்க விருச்சிக நவாம்சம். அப்போ இந்த விருச்சிக நவாம்சத்துல சந்திரன், சூரியன், சந்திரன், சனி உராய்வு இருக்கு. அப்போ இந்த உராய்வுகளை நம்ம பார்க்கணும், அந்த உராய்வுகளை பார்க்கணும். இப்ப சனி பாத்தீங்கன்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல அமர்ந்து சனியோட சாரத்திலே பெற்றிருக்கு. அப்போ அந்த சனியினுடைய சாரத்திலே இருக்கிறதுனால சந்திரனுக்கு இந்த சனியினுடைய, அதாவது சனி அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அந்த அதிபதி பாத்தீங்கன்னாக்க சனிதான். அப்போ ஒரு ராசின்னு எடுக்கும்போது இப்ப நம்ம கடகராசிக்காரர்களுக்கு 7 குடையவன் 8 குடையவன், இந்த 7 குடையவன் 8 குடையவன் இங்க வேலை செய்வார். இன்றைய நாள்ல இந்த 7, 8 குடையவன் ராசி. சிம்ம ராசிக்கு 6 குடையவன் 7 குடையவன் வேலை செய்வாரு. சனி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தையும் வேலை செய்வார். அப்போ 6, 7, சிம்ம ராசிக்கு 6, 7, 8, 9 இந்த 3 பாவகங்களும் உள்ள பலாபலங்கள் இன்றைக்கு நடக்கும். அதுபோல கடகராசிக்காரர்களுக்கு 7, 8, 9 உண்டான, அதாவது 7ஆம் பாவம் என்பது பாத்தீங்கன்னாக்க பார்ட்னர், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 8 என்பது ஆயுஸ்தானம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இங்க நடக்கூடியது. 9 என்பது பாக்கியஸ்தானம், வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சேமிப்பு போன்ற விஷயங்கள். ஒரு இடத்துல ஒரு தந்தை மகனுக்கு உண்டான அந்த தகப்பனார் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அப்போ தினபலன்கள் நம்ம இப்படித்தான் எடுத்து பார்க்கணும்.
சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி, அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் அந்த அதிபதி, அதை பார்த்து தான் நாம அது எந்தெந்த வீடு, சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டுக்கு எந்தெந்த வீடு. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மேச ராசிக்கு என்ன பலன், ரிஷப ராசிக்கு என்ன பலன், மிதன ராசிக்கு என்ன பலன், கடகராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிற அதுல இருந்து நம்ம எடுத்து தினபலன்களாக நம்ம பார்த்துடலாம். அப்போ தினபலன்களாக நம்ம ஒரு ஒரு தனிப்பட்ட நபருக்கு நம்ம பார்க்க வேண்டுமேயான ராசியை வைத்து, சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து நாம எடுத்து சொல்லிடலாம், பலாபலன்களை நாம சொல்லலாம். அப்போ அது போல நிறைய விஷயங்கள் ஜாதகங்கள்ல இருக்கு. இப்போ கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், இப்போ கோச்சாரத்துல பாத்தீங்கன்னாக்கா ராகு புதன் இருக்காருனாக்கா, ராகு டிரான்சிட்ல இது ஆப்போசிட் போகக்கூடிய கிரகம். புதன் இப்போ வக்ர நிவர்த்தி வச்சு புதன் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ராகு புதன் இங்க சதய நட்சத்திரம் 3ஆம் பாகத்துல இருக்காங்க. அப்போ சதய நட்சத்திரம் 3ஆம் பாகத்துல இருக்கும்போது அந்த ராகு புதன் இணைவு, அதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுல இந்த நட்சத்திர பாதங்களை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் அந்த விஷயத்தில் கிடைக்கும் என்பதை வைத்து நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அந்த பிளானட்ஸ் எப்படி எப்படி விஷயங்களை நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிடலாம். இப்போ ஜாதகங்கள்ல மெயினா நம்ம ஆராய்ந்து பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நிறைய ஜாதகங்கள் இப்போ 10 வருடமாக வீடு பார்த்துட்டு இருப்பாங்க, வாடகை வீட்டில் சொந்த வீடு வாங்குவதற்கு அமைப்பு இல்லாத இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு வீடு இன்னைக்கு சொந்தமாக அமைந்து அவர்கள் அந்த பூமி பூஜை போட்டு வீடு கட்டக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்குது. நிறைய பேருக்கு சொந்தமா பிசினஸ் பண்ண முடியாதவங்க அந்த பிசினஸ் பண்ணதுக்கு உண்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அந்த பிளானட்ஸ்கள் மூலமாக நம்ம ஜாதகத்தின் மூலமாக அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து எங்க அவர்களுக்கு அந்த பலன் இருக்குது, எந்த மாதிரியான பாதிப்புகள் அந்த கிரகங்கள் இருக்கு, அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், எந்த மாதிரியான ஆலயங்கள் சென்று தரிசனம் பண்ணலாம், எந்த மாதிரியான உதவிகள், அதாவது பரிகாரமாக ஏழை எளிய மக்களுக்கு பரிகாரமாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்து அந்த கிரகங்களை ஆக்டிவேட் செய்து அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்க ஏற்பாடு, அந்த பலன் கிடைப்பதற்கு அவர்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் வழிமுறை இருக்குதுன்னு ஆராய்ந்து பார்த்து நாம சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்குது. வீடு வாங்கி இருக்கிறாங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இடம் வாங்கக்கூடியவர்கள், இடம் வாங்குறதுக்கு சரியான நேரம் இதுதானா என்று பார்க்கக்கூடிய நபர்கள், திருமண பொருத்தங்கள்ல திருமணம் அமையுமா, திருமணங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதை வைத்து நாம அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து சொன்னதின் பலனாக இறைவனுடைய அருள், இறைவனுடைய பரிபூரண அந்த ஆசையின் மூலமாக நம்ம சொல்லி நல்லபடியாக எல்லாம் நடந்திருக்கின்றது என்பதை நாம் கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்களும் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸும் நீங்களும் உங்களுடைய ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்து எந்த மாதிரியான நேரங்கள்ல நாம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், பிள்ளைகளுக்குரிய நற்காரியங்கள், பிள்ளைகளுக்குரிய அந்த ஒவ்வொரு நற்காரியங்களும் செய்யும் போது அந்த தினத்தில் நல்ல நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையும் குறித்து வைத்து நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். அப்போ ஜாதகத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த காரியங்கள் செய்யக்கூடிய காலங்கள் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு உண்டான விஷயங்கள், வீடு கட்டுவதற்கு உண்டான விஷயங்கள், பூஜை போடுறதுக்கு உண்டான விஷயங்கள், முடி எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், காது குத்துவதற்கு உண்டான விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தொடங்குவதற்கு, இது போன்ற நற்காரியங்கள் செய்வதற்கு உண்டான விஷயங்கள் அனைத்துமே ஜாதகங்கள்ல இருக்கு. இதையெல்லாம் பார்த்து நாம் செய்து கொண்டோமையானால் நாம் செய்யக்கூடிய காரியம் வெற்றி அடையும். செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நன்மையில் அமையும், நன்மையாக நமக்கு அமையும். இதெல்லாம் தெரியாம நாம ஒரு காரியத்தை எடுத்து செய்தோமையானால் அந்த காரியம் பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு உண்டு கொள்ளும். அப்ப அதெல்லாம் நம்ம விடுபட்டுக் கொள்ள வேண்டுமா, தினமும் ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் இந்த நற்காரியங்கள் செய்வதற்கு உகந்த காலங்களை நம்ம தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் பார்க்கும்போது அந்த ஜாதகங்கள் வாயிலாக அவர்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்கிறதா, அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறதை நம்ம ஆராய்ந்து பார்த்து விடலாம். அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஜாதகம் மூலமாகவே தீர்வு செய்து கொள்ளலாம், தீர்வு கண்டு கொள்ளலாம். அப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள். செய்துக்கோங்க, ஜாதகங்களை பார்த்துக்கோங்க, அறையில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடர்கள் அனைத்து பார்த்து கொள்ளுங்கள்.
முடியாதவங்க உங்களுடைய ஜாதகங்களை வாட்ஸ்அப் மூலமாக டெஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். எந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்குது, ஜாதகங்கள் எப்படி இருக்குது, நேரங்காலங்கள் எப்படி இருக்குது, இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா பார்த்து கொள்ளலாம். திருமண வயதுள்ள குழந்தைகளுக்கு திருமண காலங்கள் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஜாதகம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நல்ல வரன் கிடைக்குமா, அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா உங்களுக்கு வீடியோஸ் உடனுக்குடன் கிடைக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளர்ப்புகள். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ். சிவகுமாரன். வணக்கம்.